தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் கூட ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக சங்கீதம் 126 5, 6 ஆகிய 2 வசனங்களை வாசித்து தேவன் நம்மோடு கூட பேசப்போகிற அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அங்கு நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாக பார்க்கிறோம்: கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே நாம் அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்கிறதை இன்றைக்கு நம்ம ஜெபத்தோடு கேட்க போகிறோம். இன்றைக்கு நம்ம 2 காரியங்களை முக்கியப்படுத்தி இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்றாவது, நாம் இந்த உலகத்தில் வடிக்கிறதான கண்ணீர் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, பயனற்ற விதத்தில் வடிக்கிற கண்ணீர் எவை என்பதை குறித்த 2 காரியங்களை இன்றைக்கு மையப்படுத்தி உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகத்தில் நாம் சில நேரங்களில் வடிக்கிறதான கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அறுவடையை, ஒரு பெரிய ஒரு பலனை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் சில நேரம் வடிக்கிறதான அந்த கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமே இல்லாமல், பயன் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதையும் இந்த நாட்களில் நம்ம பார்க்க முடியும். இதை 2ஐயும் தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அநேக நேரங்களில் நாம் வடிக்கிறதான கண்ணீர்கள் எந்த பிரயோஜனமும் இல்லாமல், பலன் இல்லாமல், வீணாக சில நேரங்களில் நாம் கண்ணீர் வடித்து ஆசீர்வாதத்தையே காண முடியாமல் போகிறதை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்க, கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. பலவிதமான பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டு அல்லது பல பிரச்சனையின் வழியாக போகும் பொழுது அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வடிக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டா என்று பார்த்தீங்கன்னா, அவங்க அழுது 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 தங்களுடைய சரீரத்தையும் தங்களுடைய மனதையும் கெடுத்து அதனால் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் காண முடியாமல் போகிற மக்களை தான் இன்றைக்கு அதிகமாக பார்க்க முடிகிறது. வேத புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் தியானிக்கும்படியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15 17 வரையுள்ள வேதவசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாகிறதுனால்
அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் திரும்புதலை காணாமல் போனான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வாசித்த இந்த வேத வசனத்தில் ஏசா என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. இந்த யாக்கோபும் ஏசாவையும் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 2 பேரும் தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு வயது முதிர்ந்த காலத்தில் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக போகிற சம்பவத்தை நாம் ஆதியாம புஸ்தகத்தில் நாம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. அங்கே ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்பி, குறிப்பாக தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பி, நீ போய் வேட்டையாடி எனக்கு நன்றாக சமைத்து கொண்டு வா, நான் உன்னை அதை புசித்த பிறகு உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி மூத்த மகனை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஈசாக்குக்கு தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசா மேலே தான் அதிகமான பிரியமாக இருந்தது. ஆனால் அவருடைய மனைவிக்கோ இளைய மகனாகிய யாக்கோபின் மேலே அதிகமாய் பிரியமாக இருந்தது. இப்படியாக இளைய மகன் என்ன செய்கிறான் என்றால், மூத்த மகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக யாக்கோபு அங்கே தந்திரமான ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு அவனுடைய தாயார் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ரெபெக்காள் சொன்னதை கேட்டு யாக்கோபு என்ன செய்கிறான், தந்திரமாக மூத்த மகனுக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொள்ளுகிறதை வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன காரியம் நடக்கிறது என்றால், இவன் வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஈசாக்கு கேட்டதை இந்த யாக்கோபுக்கு தன்னுடைய தாய் சொல்லி கொடுத்து, உன்னுடைய சகோதரன் காட்டில் போய் வேட்டையாடி கொண்டு வந்து சமைத்து கொடுப்பதற்கு முன்பதாக நான் ஒரு ஆட்டுக்குட்டியை உனக்கு அடித்து சமைத்து தருகிறேன், அதை நீ கொண்டு போய் உன்னுடைய தகப்பனிடத்தில் கொடுத்து மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி தாய் ஆலோசனை கொடுக்கிறாள். தாயினுடைய ஆலோசனையை கேட்டு இப்பொழுது இவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். இங்கே ஈசாக்குக்கு வயது முதிர்ந்ததுனால கண்களிலே பார்வை இல்லாமல் இருந்தது. உடனே இளையவன் என்ன செய்கிறான், மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சென்று அங்கே அவனுக்கு முன்பாக நின்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாகவே அவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், சேஷ்டபுத்திர பாகத்தை பயிற்றங்கூழுக்கு இந்த மூத்தவன் இளையவனிடத்தில் விற்று போடுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அவன் அழுகிறான், கடைசியாக வந்து அழுகிறான், ஐயோ என்னுடைய சேஷ்ட புத்திரபாகமே எனக்கு போய்விட்டது, மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதத்தை இளையவன் வாங்கி விட்டான், நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி அவன் அழுகிறதை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி அநேக மக்கள் அழுது கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அவங்களுக்கு தேவன் கொடுத்த வாய்ப்புகள், அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஸ்தானங்கள், தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறதான சில நல்ல தகுதிகள், இவைகளையெல்லாம் இழந்து போனதின் நிமித்தமாக இன்றைக்கி அநேகர் இந்த உலகத்தில் அழுது கொண்டிருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். உங்களுடைய அழுகைக்கு காரணம் என்ன? அழுதாலும் பிரயோஜனம் இருக்கிறதா? பிரயோஜனம் இல்லை. ஏசா எவ்வளவு அழுதாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னவென்றால், அவன் தகுதியை இழந்து விட்டான். அவனுக்கு ஒரு மூத்தவன் என்கிற ஒரு ஸ்தானம் அந்த வீட்டில் இருந்தது. ஆனால் அவனும் அந்த ஸ்தானத்தை இழந்து போயிட்டான். அது எதற்கு இழந்து போனான் பாருங்க? அற்பமான ஒரு பயிற்றங்கோளுக்காக தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். இன்றைக்கு உலகத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்து ரட்சித்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் இந்த உலகத்தில் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு மேன்மையான ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயலாக தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம அந்த தேவனுடைய வழிகளில் நடக்காமல், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல், அநேக நேரம் தேவனுடைய வழியை விட்டு விலகி
பாவத்துக்கு இடம் கொடுத்து சொந்த இஷ்டப்படி வாழ்ந்து தெய்வம் நம்மளை அவருடைய சாயலாக உண்டாக்கி அவரை ஆராதிப்பதற்கும் அவரை சேவிப்பதற்கும் அவரை பின்பற்றுவதற்கும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு இந்த உலகத்தில் ஆசிர்வதிக்கப்படுவதற்கும் தேவன் நம்மளை படைச்சிருக்கும் பொழுது, ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய வழிகளையெல்லாம் கேடுள்ளதாக்கி தங்களுடைய வழிகளையெல்லாம் பாவத்தில் கழித்து அசுத்தத்தில் கழித்து நேரங்களையும் காலங்களையும் வீணாக கழித்து நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் அவர்கள் எல்லாவற்றையும் கழித்து போட்டதுக்கு அப்புறம் கடைசியில் உட்காந்து, ஐயோ எனக்கு பின்னால் வந்தவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்களே, எனக்கு கீழே என் வயதுக்கு குறைந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் ஏன் இன்றைக்கி தரித்திரத்தில் இருக்கிறேன், நான் ஏன் இன்றைக்கி வியாதியில் இருக்கிறேன், என் குடும்பம் மாத்திரம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலைன்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்புங்க. இப்படி அழுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை இனியாகிலும் பிரயோஜனப்படுத்துவேன்னு தீர்மானம் எடுங்க. எனக்கு கொடுத்த நாட்களை நான் பிரயோஜனப்படுத்துவேன், நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் இந்த உலகத்தில் என்ன உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, நான் அந்த பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கையில் நான் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்து நீங்கள் தேவனை பின்பற்றி பாருங்கள். கட்டாயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க ஆசீர்வாதத்தை யாக்கோபு சுதந்திரித்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. இன்னும் ஏசாவுனுடைய அழுகையை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 34வது வசனமும் 38வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். அவன் ரொம்ப கதறி அழுகிறான், ஐயோ எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே. நீங்கள் கூட இன்றைக்கி அப்படித்தான் எல்லாற்றையும் இழந்துட்டு அழுது கொண்டு இருப்பீங்க. உங்கள்கிட்ட ஞானமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நிறைய பணங்களை பொருட்களை உலக நன்மைகளை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்தாரு. ஆனால் உங்கள் கையில் கொடுத்த அந்த உலக நன்மைகளை ஆசீர்வாதங்களை வீணாக கழித்து, ஐஸ்வர்யத்தை வீணாக கழித்து, உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை எல்லாம் நீங்கள் துன்மார்க்கமாக கழித்து போட்டுட்டு இன்றைக்கு உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறீங்கன்னா என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி உலகத்தில் அநேக மனிதர்கள் இப்படித்தான் கடவுள் கொடுத்த நன்மைகளை அவங்க வீணாக கழித்து பிற்காலங்களில் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அதனால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் வேதத்தில் நம்ம ஆரம்பத்தில் படித்தோம் பார்த்தீங்களா, சங்கீதத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அது ஒரு ஆசீர்வாதம். உண்மையாகவே நீங்கள் நல்லா கண்ணீரோடு விதைச்சிங்கன்னா ஒரு பெரிய கம்பீரமான அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அதை எப்படி விதைக்கணுங்கிறத குறித்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். இன்னும் நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரை உள்ள வேதவசனங்களை படித்து பாருங்கள். அங்கே வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யூதாஸ் காரியோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ரொம்ப மனஸ்தாபப்படுகிறான். அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தவன். அவன் காட்டி கொடுத்த பிறகு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கைது செய்து அவரை சிலுவையிலே அறையப் போகிறார்கள் என்று சொல்லி அவன் அறிந்தபோது அவனுடைய உள்ளம் உடைஞ்சு போனது. ஓடி போய் அவன் யாரிடத்தில் காட்டி கொடுத்தானோ அவர்களிடத்தில் போய் அவன் வாங்கின பணத்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறான், இயேசுவை விட்டுவிடுங்கள், இயேசுவை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவன் அங்கே கெஞ்சி பார்க்குறான். அவங்க சொன்னாங்க, அது உன் வேலையாச்சு, உன்னுடைய பாடாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அவனை துரத்தி விடுறாங்க. ஆனால் அவன் ரொம்ப மனஸ்தாபப்படுகிறான். ஆனால் மனஸ்தாபப்பட்டு எந்த பிரயோஜனமுமே இல்லை. அவன் அழுது எந்த பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கி இப்படித்தான் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடாத சில பயங்கரமான பாவங்களை செய்து, செய்யக்கூடாத சில பயங்கரமான குற்றங்களை செய்து பயங்கரமான கண்ணியில் அகப்பட்டதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அநேக நேரங்களில் அழுது கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி செய்யும்போது சில நேரம் விளையாட்டாக தெரியும். சில நேரம் இன்றைக்கி நம்ம செய்யும்போது அந்த காரியங்கள் அதனுடைய பின்விளைவுகளை யோசிக்காமல் சிலர் இன்றைக்கி சில தவறுகளை பண்ணிவிடுறாங்க. பாருங்கள், வாலிப வயசில் சில பிள்ளைகள் அவங்க வாலிபத்துக்குரிய சில இச்சைகளுக்கு இடம் கொடுத்து திருமணத்துக்கு முன்பதாகவே
கடவுள் அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற திருமண உறவுக்கு முன்பதாகவே விளையாட்டுத்தனமாக சில தகாத உறவுகளுக்கு இடம் கொடுத்து, சில தகாத பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுத்து, அவங்க அதை அதனுடைய பின்விளைவை யோசிக்காமல் நடந்தது நிமித்தம் எத்தனை பேர் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? எதிர்காலம், எத்தனை பேருடைய எதிர்காலம் வீணாய் போய்விட்டது தெரியுமா? வாழ்க்கையில் சில நல்ல முடிவுகளை சரியான விதத்தில் எடுக்காதவர்கள் பிற்காலங்களில் அழுது கொண்டே தான் இருக்க வேண்டியது இருக்கும். எவ்வளவுதான் அழுதாலும் தீராது. அழுது 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 வாழ்நாள் முழுவதும் கண்ணீரை மாத்திரம் சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் துணிகரமாய் செய்த பாவம் தானே இன்றைக்கி உங்களை அழுக பண்ணி கொண்டிருக்கிறது, இன்றைக்கு உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது, இன்றைக்கு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. கடந்த காலத்தில் செய்த அப்படிப்பட்ட சில துணிகரமான செயல்கள் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி வேதனைப்படுத்துகிறதுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் என்னை கவனிக்கிற நீங்கள் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் வாழ்வதற்கு நீங்கள் ஒரு நாளும் இடம் கொடுக்காதீங்க. பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், பின்விளைவுகள் வேதனையாக இருக்கும், பின்விளைவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் கண்ணீரையும் கொண்டு வரும் என்பதை இந்த நாட்களில் நீங்கள் மறந்து விட வேண்டாம் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நீங்கள் பாருங்களேன், வீணாக சிலர் அழுது கொண்டு இருக்கிறாங்க. எதுக்காக? எண்ணாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது, அல்லது எண்ணாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வாசிக்கும்போது 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அருமையாக வழி நடத்திக்கிட்டு வருகிறார். அவங்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்து அவங்கள கனப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்து அவங்கள கனப்படுத்தி ஆசீர்வதித்து வரும் பொழுது அவங்க வனாந்தரத்தில் இச்சையோடு கூட நடந்ததின் நிமித்தமாக, இச்சையான ஒரு காரியத்தை விரும்பி எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி இச்சையோடு கூட அவங்க கேட்டதுனால என்ன நடந்தது? அதற்காக அவங்க அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நல்லா கவனிங்க, நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். வீணாக சிலர் இப்படி தான் அழுது கொண்டிருக்கிறாங்க. உங்களை என்னை தெரிந்து கொண்ட தேவன், அழைத்த தேவன், ரட்சித்த தேவன் நம்மளை அருமையாக போஷிப்பார். வானத்தில் பறக்கிற ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுவது போல நம்மளை பிழைப்பூட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனால் எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி நாம் வீணாக தேவனுடைய சமூகத்தில் போய் அழுது கொண்டு இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. இன்றைக்கி அநேக மனிதர்கள் தங்களுடைய இச்சைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய ஆசைகள் நிறைவேறணும், தன்னுடைய மாமிச விருப்பங்களுக்காக அழுது கொண்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய இச்சைகளை தீர்க்கும் வண்ணமாக நீங்கள் இன்றைக்கி அழுகிறீங்கன்னா அதெல்லாம் பிரயோஜனமற்றது. அந்த ஜெபங்களெல்லாம் கேட்கப்படாது. அதெல்லாம் வீணான கண்ணீராக மறைந்து விடுமே தவிர பலனை கொண்டு வராது. இன்னும் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பயணம் பண்ணி போய்கொண்டிருக்கும்போது கானானியரை கண்டு அவங்க இருதயத்தில் அவிசுவாசம் வந்துவிட்டது. வேவு பார்க்கும்படியாக மோசே அங்கே 12 பேரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். கானான் தேசத்தை போயிட்டு வந்தவங்க 10 பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க, 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்க. ஆனால் அந்த துர்ச்செய்தியை கேட்டு மக்கள் அவிசுவாசம் அடைந்து பயங்கரமாக அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காலை முதல் மாலை வரையில் அழுது கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் வெளிப்பட்டது. அநேக நேரம் நம்முடைய அவிசுவாசத்தினால நாம் அழுது கொண்டு இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நம்மளை போஷிப்பார். அழ வேண்டியதில்லை. உங்களை என்னை அழைத்த தேவன் நம்மளை பாதுகாப்பார். எதிரிகளுடைய கையிலிருந்து, சத்துருவனுடைய பொல்லாத சூழ்ச்சியிலிருந்து ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னையும் பாதுகாப்பார். அழைத்தவர் முடிவு பரியந்தமும் நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் உங்களை அழைச்சவர் கடைசி பரியந்தமும் பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பயனுள்ள சில கண்ணீர்,
தேவ சமூகத்தில் போய் வடிக்கிற பயனுள்ள சில கண்ணீரை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. எதுக்காகலாம் நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது தேவன் அந்த கண்ணீருக்கு எதிலெல்லாம் பலன் கொடுக்கிறார்? முதலாவது நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே ஒரு பரிசேயனுடைய வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அருமையான விருந்து வைக்கிறாங்க. இயேசு அந்த விருந்தில் உட்கார்ந்து அவர்களோடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஒரு பாவியாகிய ஸ்திரீ அவள் ஓடி வந்து அவள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமுடியினாலே அந்த பாதத்தை அவள் துடைத்து கொண்டிருந்தாள். அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள், ஏங்கி ஏங்கி அழுகிறாள். எதற்காக அவள் அழுதாள் தெரியுமா? அவளுக்குள்ள ஒரு பாவ உணர்வு உண்டாகி விட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் எதற்காக அழ வேண்டும் தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காக நம்ம அழணும். எப்பமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் வருகிறதோ, எப்பமெல்லாம் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறோமோ, எப்பமெல்லாம் நம்ம பாவத்து அழுக்கில் சேற்றில் விழுந்து போகிறோமோ, அப்பமெல்லாம் கதறணும் தேவனை நோக்கி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து விடும், நான் அழுகையோடு உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன் என்று நீங்கள் அழுது பாருங்கள். நிச்சயமாக இந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதிலை தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் பாவம் செய்துவிட்டு ஒரு நாள் கூட அழாமல் இருக்கிறீங்களா? பாவம் செய்துவிட்டு மற்றவர்கள் செய்கிற பாவத்தை விட நான் செய்கிற பாவமெல்லாம் பெரிய பாவமா என்று சொல்லி உங்களுடைய பாவத்தை நீங்கள் நியாயப்படுத்தி கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களை குறித்து துக்கப்படுவார், தேவன் வேதனைப்படுவார். அதனால் நம்முடைய பாவங்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அழணும். அப்படி கண்ணீரோடு கூட யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஐயோ நான் ஒரு பாவி, என் மேலே மனமிறங்கும்னு சொல்லி தங்களை யாரெல்லாம் எவ்வளோ பயங்கரமான பாவிகள் தங்களை ஆண்டவருக்கு முன்பாக பாவ உணர்வடைந்து தங்களை தாழ்த்தி இருக்கிறாங்களோ, அவங்க எவ்வளோ பெரிய பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட தேவன் அவர்களை மன்னித்திருக்கிறார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வேத புஸ்தகத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களிடத்தில் ஒரு ஊமையான ஆவி பிடித்திருந்த ஒரு மகனை தன்னுடைய தகப்பன் கொண்டு வந்து ஜெபிக்கும்படியாக வருகிறார். ஆனால் சீசர்களால் அந்த மகனை சுகமாக்க முடியலை. அவனுக்காக ஜெபம் பண்ணி அந்த அசுத்த ஆவியை துரத்த முடியலை. உடனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த மகனை அந்த தகப்பன் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து சொல்லுகிறார், உம்முடைய சீசரிடத்தில் வந்து ஜெபிக்க கேட்டோம், ஆனால் அவங்களால அந்த ஆவியை துரத்த முடியலை அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரை இயேசு கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? உன் மகனுடைய வியாதி சுகமடையும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறார். அந்த தகப்பன் கண்ணீரோடு கூட அழுகையோடு கூட சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி, ஒரு போராட்டம், ஒரு பயங்கரமான பிரச்சனை, அல்லது எழும்பி வர முடியாது, அல்லது குழந்தைகளுக்கு பிரச்சனை, குடும்பத்தாருக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் மிகவும் வேதனையோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்படி வேதனையோடு கூட இருக்கிற சமயத்தில் ஆண்டவரை நோக்கி அழுது பாருங்கள். உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் தேவனை நோக்கி ஏறெடுக்கக்கூடிய கண்ணீரை ஆண்டவர் நிச்சயமாக பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த எசேக்கியா ராஜா கொடிய வியாதிப்பட்டான். அவன் வியாதிக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவனுக்கு வந்துவிட்டது. தீர்க்க தரிசியும் வந்து சொல்லிட்டார், நீ உன் வேலைகளை வீட்டு காரியங்களெல்லாம் ஆயத்தப்படுத்து, நீ மரித்து போவா என்று கர்த்தர் சொல்கிறாரு. உடனே அவன் என்ன செய்தான்? ஏசாயா தீர்க்க தரிசி தன்னுடைய வீட்டை விட்டு முற்றத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக சுவர்ப்புறமாக திரும்பி நின்று கொண்டு அழுகிறான், ஆண்டவரே என் வியாதியிலிருந்து என்னை சுகமாக்கும் என்று. உடனே கர்த்தருடைய வார்த்தை முற்றத்தில் இறங்கின ஏசாயாவுக்கு வருகிறது. அவனிடத்தில் திரும்பி போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் என்று ஆண்டவர் உடனே வாக்கு பண்ணுகிறார். இந்த செய்தியை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு கொடிய வியாதியினாலே, கொடிய பலவீனத்தினாலே
மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மருத்துவர்களை தேடி உங்களுக்கு விடுதலை கிடைக்கல, ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க, யார்கிட்ட எல்லாமே போய் அழுது பார்த்தீங்க, எப்படிப்பட்ட மனிதர்களிடத்துலலாமோ போய் சொல்லி பார்த்தீங்க, எத்தனையோ பேர்கிட்ட அழுது கெஞ்சியும் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கலையா? இன்றைக்கி உங்கள் அழுகையை ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வந்து வையுங்க. கண்ணீரோடு கூட ஆண்டவராகி இயேசுவை நோக்கி அழுங்க, ஆண்டவரே என் வியாதியிலிருந்து என்னை சுஸ்தமாக்கும், என் வியாதியில் என் மரண படுக்கை என்னை விட்டு மாற்றும், நான் சுகமடைய விரும்புகிறேன், என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை சுகமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு தேவனை நோக்கி நீங்கள் மன்றாடி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமான ஒரு பலனை கொண்டு வருவார். இன்னும் நீங்கள் வேத புஸ்தகத்தில் புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நதியளவு கண்ணீர் விடு என்று அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன் கண்களில் உள்ள கண் விழிகளை நீ சும்மா இருக்க விட்டாதே, நதியளவு கண்ணீர் வடி என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது என்றால் ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளை கண்ணீரோடு கூட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசம் மனம் திரும்ப வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு கூட இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? உங்கள் வீட்டில் யாராவது குடிகாரர்களாக இருக்கிறாங்களா? உங்கள் வீட்டில் யாராவது பயங்கரமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமே இல்லையா? எப்பொழுதும் சண்டையும் போராட்டமும் பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் எங்கே போனாலும் தீர்வை காண முடியாது. ஆனால் தீர்வுக்கு ஒரு அருமையான இடம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் அழுது பாருங்கள், ஆலயத்தில் போய் அழுது பாருங்கள், நீங்கள் உங்களுடைய தனி அறையில் உட்கார்ந்திருந்து தேவனை நோக்கி அழுது ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் பாருங்களேன், மறுதலித்து போன பேதுரு ஆண்டவராகிய தேவனை 3 முறை மறுதலித்தான். ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக மனம் கசந்த போது ஆண்டவர் அவனுடைய அழுகையை கேட்டார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. அங்கு அவன் தேவனுக்கு முன்பாக அவன் மனம் கசந்த போது தேவன் அவனை திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையை எழுப்பித்து கட்டினான். பின்மாற்ற நிலையில் போய்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னால் வந்து அழுதால் கர்த்தர் நிச்சயமாக அவனை பின்மாற்றத்திலிருந்து தூக்கி எடுப்பார். இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பின்மாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? பின்மாற்றத்தில் போய் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்தி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களுடைய பின்மாற்றத்தை மாற்றுவதற்கு நீங்கள் தேவனுக்கு முன்பாக வந்து அழுது பாருங்கள். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா படித்து பாருங்கள். நெகேமியா ஒரு பெரிய பொறுப்பில், அரண்மனையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறதான வேளையில் தேசம் அழிவான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிற தேசம் அழிந்து கிடக்கிறதுன்னு கேள்விப்பட்ட உடனே இருதயத்தில் ஒரு பாரம் உண்டாகி அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சில நாட்களாக உபவாசித்து அழுது அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி நீங்கள் இந்த நாட்களில் கண்ணீர் வடித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய கண்ணீருக்கு பலனை தருவார். நாம் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். வீணாக நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டாம். உங்கள் கண்ணீர் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் என்று சொல்லி ஜெபிக்கிறது போல, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய கண்ணீரை உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஆண்டவரே இன்றைக்கு நான் உண்மையாக கண்ணீர் வடிக்கணும். நான் வீணாக அழுது கொண்டு இருக்கிறது நீங்கள் விரும்பலையே, ஏன்னா வீணாக என்னை அளவிடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து உண்மையாகவே தேவனிடத்தில் நீங்கள் அழுது ஜெபித்து பாருங்கள்.
கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய அழுகுரலை கேட்டு ஏற்ற பலனை தருவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலையின் வழியாக ஆண்டவரே அவர்கள் கடந்து போகிறார்களோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறாங்க ஐயா. வீணாக அழுது புலம்பின நாட்கள் உண்டு. இனி பிரயோஜனமான விதத்தில் அழுவதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும் ஆண்டவரை நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை நீங்கள் அவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியில், வேதனையில், போராட்டங்களில், பிரச்சனைகளில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறவர்கள் அவங்க கண்ணீர் நீங்கத்தக்கதாக நீங்கள் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchaguri. Contact 944 277 8986.